வகுப்பறைக்கு வெளியில் நீண்ட நேரம் வெயிலில் நிற்குமாறு ஆசிரியர் பணித்ததால் வெப்ப பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட அம்பாங்கிலுள்ள பள்ளி ஒன்றின் 5ஆம் ஆண்டு மாணவர் ஒருவர் மாற்றுத்திறனாளியாக வகைப்படுத்தப்படலாம் என அவரது குடும்பத்தார் கூறியுள்ளனர். ஏப்ரல் 30ஆம் தேதி நடந்த அச்சம்பவத்தால் ஏற்பட்ட உடல்நலப் பிரச்சினைகள் காரணமாக தனது மகனை மாற்றுத்திறனாளியாக வகைப்படுத்தும் பரிந்துரை கடிதம் ஒன்றை அம்பாங் மருத்துவமனை வெளியிட்டுள்ளதாக அம்மாணவரின் 35 வயது தாயார் மோகனசெல்வி கூறியிருக்கின்றார். வெப்ப பக்கவாதத்தின் விளைவாக அச்சிறுவன் நரம்பியல் பிரச்சினைக்கு இலக்காகி இருக்கலாம் என நம்பப்படுகிறது. அதனால் அவர் இனி சாதாரண பள்ளியில் பயில முடியாது எனவும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பள்ளிக்கு அனுப்புமாறும் மருத்துவமனை தரப்பினர் தம்மிடம் கூறியதாகவும் தலைநகரில் நடைபெற்ற சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் மோகனா தெரிவித்தார். முன்னதாக கொளுத்தும் வெயிலில் சுமார் 3 மணி நேரம் நிற்குமாறு பணித்ததால் அந்த 11 வயது மாணவர் பாதிப்புக்கு இலக்காகியுள்ளதாக பமாஸ் தலைவர் டயாலன் கூறியுள்ளார். அதனால் தலைவலி, கண் எரிச்சல் போன்ற உபாதைகளுக்கு இலக்கான அம்மாணவர் முதல் முறையாக வலிப்பு நோய்க்கும் இலக்கானார். அதனால் சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு எதிராக சிவில் வழக்கு தொடரப்படும் எனவும் தயாலன் கூறியுள்ளார்.